அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியை நாம் காண விரும்புவது அகில உலகத்தை காக்கும் சிவபெருமானின் லிங்கம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு சமயம் பிரகுமுனிவர் அவர்கள் மும்மூர்த்திகளையும் பரிசோதிக்க சென்றபோது சிவபெருமானை காண சென்றார். அப்பொழுது சிவபெருமானும் சக்தியும் தனிமையில் கைலாயத்தில் இருந்தனர். இது தெரியாமல் பிரகுமுனிவர் அவர்கள் உள்ளே சென்று தனிமையில் இருப்பவர்களை சந்தித்து வணக்கத்தை தெரிவித்தார். அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் இவரை கண்டுகொள்ளவில்லை. இதனால் கடும் கோபம் கொண்ட பிரகுமுனிவர் அவர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுகிறாரே என்ற கடும் கோபத்தில் சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, லிங்கத்தின் வழிபாட்டில் மட்டுமே தங்களை வணங்க வேண்டும் என்று சாபம் வகுக்கிறார். இதனால் தான் நாம் லிங்கத்தில் வடிவம் பூஜை செய்கிறோம் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் லிங்கத்தில் நாம் உருவம் உள்ளது என்றால் உருவம் உள்ளது, இல்லை என்றால் இல்லை என்று கூறுவோம். விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானின் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காணவில்லை. ஆதலால் இவர் ஆதி அந்தம் என்று கூறப்படுகிறார். இவருக்கு முடிவே என்பது கிடையாது. இந்த சிவபெருமானின் தத்துவத்திற்கு உருவம் கிடையாது. நம்முடைய அறிவினால் இந்த சிவபெருமானை ஒருபோதும் அறிய முடியாது. மேலும் குணங்கள் இல்லாதது. இந்த லிங்கத்தை ஒருபோதும் பிரிக்க முடியாது. மிகவும் அறிவு வாய்ந்தது இந்த சிவபெருமானின் லிங்கம். சிவபெருமானின் லிங்கத்தின் மேலே உள்ள பகுதி சிவனின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. கீழே உள்ள அகலமான பகுதியை நாம் காண்போம். இந்த பகுதியைத்தான் ஆவுடையார் என்று கூறுகிறோம். ஆவுடையார் என்பது சக்தியின் சின்னமாகும். இதிகாச காலங்களில் மக்கள் அனைவரும் இந்த தீயை மனதார இறைவனாக நினைத்து வணங்கி வந்தனர். இந்த தீயானது நமக்கு மிகவும் வெளிச்சத்தை தருகிறது. ஆதலால் இவைதான் நாம் இருளை போக்கும் இறைவன் என்று மக்கள் நினைத்து இதனை வணங்கி வந்தனர். ஒரு மரத்தின் அடியே பள்ளம் தோன்றி அதில் கட்டைகளை போட்டு தீயை உருவாக்கி அந்த தீயை இறைவனாக நினைத்து வழிபட்டு வந்தனர். அதன் பிறகு ஒரு அரச மரத்தை இறைவனாக நினைத்து வழிபட்டு வந்தனர். அது காலம் கடந்து சென்றதால் அது பட்டு போனது. அதன் பிறகு அதனுடைய கன்றை வைத்து இதுவும் அழிந்து போகிறது என்ற அறிவில் ஒரு அழிவில்லாத ஒரு கருங்கலை நாம் வைத்து வழிபட்டுவோம் என்று ஒரு முடிவெடுத்தனர். அதாவது கருங்கல் தூணை நட்டு மக்கள் அனைவரும் இறைவனாக நினைத்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வந்தனர். இந்த கருங்கல்லுக்குத்தான் கந்தளி என்ற பெயர் வந்தது. இந்த கந்தளி என்ற பெயர் நாளடைவில் மருகி லிங்கம் என்று பெயர் பெற்றது. மிகவும் பழமை வாய்ந்தது இந்து மதம் என்பதால் இது ஆதி காலத்திலிருந்து இதனை நாம் வணங்கி வருகிறோம். இந்த ஆதி சிவனை ஆதி லிங்கமாக நினைத்து நாம் வணங்குகிறோம். சிவபெருமானை உருவ வழிபாட்டில் வழிபடுவது சிறந்த பலனை தராது. அவரை லிங்க வடிவத்தில் தான் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். மேலும் பிரதோஷ காலங்களில் பௌர்ணமி காலங்களில் இந்த லிங்கத்தை நீங்கி வணங்கி வந்தால் மிக பெரும் பலன்களை பெறுவீர்கள். சீதாதேவி, ராமர், ராமரன் போன்ற பெரும் சித்தர்கள் இந்த இறைவனை லிங்கமாக வணங்கியிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கடவுள்களுக்கு சிவபெருமான் லிங்க வடிவத்தில்தான் காட்சியளித்தார். நாம் எவ்வாறு என்று இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஆலயத்திற்கு எவர் வேண்டுமானாலும் செல்ல முடியாது. சிவன் நினைத்தால் மட்டுமே நாம் அங்கு செல்லவே முடியும். சிவனை நினைத்தால் மனதில் வேறு எதையும் நினைக்க தேவையில்லை. எல்லாம் என் அப்பன் சிவன் பார்த்து கொள்வார் என்பது ஆன்மீக விதி. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.